Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான பன்னீர் பிரியாணி செய்யலாம்னு இருக்கேன். பன்னீரை வந்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீர் 65க்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் சில்லி தூள், 1/4 ஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியா மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, சீரக பொடி, பெப்பர் பொடி, உப்பு, தேவையான அளவு லெமன் ஜூஸ் நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினா போதும். கொஞ்ச நேரம் ஊற வச்சாதான் அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகும். இப்போ ஒரு பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச பன்னீர் ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணால் போதும். சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் பன்னீரை. இப்போ ஒரு பேனில் பன்னீர் பிரியாணிக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை போடுறேன். ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயம் வந்து எப்போவுமே நான் சொல்கிறது தான், பிரியாணிக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், பொரிஞ்சு வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்ச பிறகு நம்ம கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்தால் தான் உங்களுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இப்போ சில்லி தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சில்லி தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ வந்து வெட்டி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வரும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல தண்ணி கொதி வந்துடுச்சு. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி மூடி வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். சும்மா மேலோடு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ், இல்லைன்னா 5 to 10 மினிட்ஸ் வச்சா போதும். சூப்பரான பன்னீர் 65 பிரியாணி ரெடி ஆகிடும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பன்னீர் 65 பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்சாஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.